ஆடி Q3 மதுரையில இருந்து கஸ்டமர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் டைரக்டா வந்து டெலிவரி பண்றோம். ஸோ ப்ரோ நீங்க சொல்லுங்க, பிரைம் கார்ஸ்ல நீங்க கார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, கார் எப்படி இருக்கு, ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா உங்களோட ரிவ்யூ கொடுங்க. ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன், பிரைம் கார்ஸ் 500 ரூபா பணம் கட்டி ஜாயின் பண்ணோம். எப்படி இருக்கு என்னன்னு இது பண்ணல. Q3 போட்டிருந்தாரு. போட்டோடனே அஜித் ப்ரோ கால் பண்ணேன், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி என்ன டேட் வந்து 9 கொடுக்கலான்னு சொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு 9 நைட்டு வந்து ரிஸ்க் எடுத்து கொடுத்துட்டாரு, நமக்கு காரை கொடுத்து டெலிவரி கொடுத்துட்டாரு. வண்டியை ஓட்டி பார்த்தோம், பக்காவா இருக்கு, வண்டி கண்டிஷன் சூப்பரா இருக்கு, நம்பி எடுக்கலாம். நாங்க பணம் ஃபர்ஸ்ட் பே பண்றதுக்கு சங்கடப்பட்டோம், யோசிச்சு பண்ணலாமா ஏமாத்திடுவாங்களா எல்லாமே யோசிப்பாங்க, கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். இருந்தாலும் அவர் பேச்சுல உண்மை இருந்துச்சு. நாங்க ஃபுல் அமௌண்ட் நான் வண்டி போட்ட இதுல இருந்து ஒரு 1 ஹவர்ல நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். பண்ணதுல இருந்து கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணி கரெக்டா கொடுத்துட்டாரு. நம்பிக்கையா எடுக்கலாம், பிரைம் காசை தைரியமா எடுக்கலாம், எல்லாருமே கார் எடுக்கலாம். வண்டி ஓட்டி பார்த்தோம், பக்காவா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. வண்டியில கண்டிஷன்ஸ் எதுவுமே சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவா இருக்கு. சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதையும் கண்டிப்பா சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே சின்ன பெயிண்டிங் சின்ன கிராக் இருந்துச்சு, அதையுமே சொல்லிட்டாரு. வேறபடி எடுத்து கொடுத்தல இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே நான் பக்காவா இருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த பேமெண்ட் பண்றப்பதான் வந்து இந்த இல்ல நான் அதுக்காக நீங்களே எல்லா எந்த வீடியோலுமே போடல அந்த பேமெண்ட் ப்ராப்ளம். அதனால நான் சொல்றேன், ஏன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா சம்பந்தம் இல்லாம ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டு எப்படி ஒரு வாரம் எப்படி வெயிட் பண்றது, எடுத்துட்டு ஓடிட்டேன்னா என்ன பண்றது எல்லாருமே நினைப்பாங்க. கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் கிடையாது, நேர்ல பார்த்ததே இல்ல. ஆமா நானும் இவரை பார்த்ததுல நானும் பார்த்தது இல்ல. ஒரு ஜஸ்ட் 500 ஒரு குரூப்ல போட்டிருக்காங்க, ஒரு வாட்ஸ்அப்ல பண்றாங்கன்ற நம்பி நம்ம கொடுக்குறோம். நான் மதுரையில இருந்து வந்து எடுத்திருக்கேன். இப்ப நானுமே இவங்க நினைச்சுக்காதீங்க, நான் மதுரை நிறைய நினைப்பாங்க வச்சு கொடுக்குறாங்க நினைக்கிறாங்க. என் பிரதர்ஸ் தான் எல்லாருமே. நாங்க மதுரை சோழாந்தல இருந்து வந்து எடுத்திருக்கோம். எந்த இதுவுமே இல்ல, சொன்ன பேமெண்ட்ல இருந்து சரி வேற எந்த ரிஸ்க்குமே கிடையாது, பக்காவா வந்து கொடுத்துட்டாங்க. நம்பி பணம் கட்டலாம், கண்டி எடுத்து கொடுப்பாங்க, நல்ல வண்டியாவே எடுத்து கொடுப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நீங்க கேட்டதை கரெக்டா சொல்லியே இந்த ப்ராப்ளம் சொல்லியே எடுத்துக்கிறாங்க. நம்மளால பிரச்சனை இல்லை, கண்டிப்பா எடுத்துக்கலாம், நம்பி எடுத்துக்கலாம். நான் இன்னும் 2 கார் புக் பண்ண போறேன், அதையும் சொல்லிட்டேன் நான். ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ பிரதர்.